ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சமையலில் ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க. பாலக் கீரை சிக்கன் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவே வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நம்ம செஞ்சு சாப்பிடும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ எப்போவுமே ஒரே மாதிரி செய்கிறத விட இந்த மாதிரி எப்பயாச்சும் ஒரு வாட்டி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நம்ம செஞ்சு சாப்பிட்றதுல நல்லாயிருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி பாலக்கீரை வாங்கி நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் அதே மாதிரியே செய்ய உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு உங்கள் நாக்கில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதில் பாருங்கள், நான் சிக்கனை சேர்க்குறேன். கழுவி வச்சுருக்கிறேன். ஸோ க்ளீன் பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 பெரிய சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறமா கருவேப்பிலை, நல்லா ஒரு 2 கொத்து அளவு கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, இது எல்லாமே நம்ம அந்த சிக்கன்லேயே ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கிற இந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே அதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா 2 ஸ்பூனு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். நான் இந்த மிளகாய் பொடியை நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூனு நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், இது எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா 2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, இது எல்லா பொடியும் இந்த சிக்கன்லேயே சேர்த்து நம்ம இப்போது இதை செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போது இது எல்லா பொடியும் சேர்த்ததுக்கு அப்புறமா பாருங்கள், நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கையிலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஸோ லைட்டாக தண்ணி தெளித்து, தண்ணியை ஊற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா கவனிங்க. தண்ணியை தெளிக்கவே கூடாது. இதில் தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது. ஸோ இந்த ஸ்டேஜில் அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நான் அதை தனியாக மூடி போட்டு வச்சிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா பாருங்கள், ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு நான் பேன் சூடான உடனே நான் ஒரு கட்டு பாலக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அந்த பாலக்கீரையை இந்த பேனில் சேர்த்துக்கிட்டு பாருங்கள், இந்த பேனில் சேர்த்துடலாம். எல்லாமே பேனில் சேர்த்ததுக்கப்புறமா 2 பச்சை மிளகாவை நான் எடுத்துக்கிறேன். அதை நான் உடச்சி சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகா நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எல்லாமே சேர்த்துக்குங்க. பிள்ளைங்க இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்குங்க. ஏன்னா நான்வெஜ்ஜுன்னும் போது கொஞ்சம் காரம், உப்பு காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி கீரையை நல்லா வேக வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா நான் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய் சேர்த்து இது கூடவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா அது தனியாக வச்சுட்டு நம்ம முன்னாடியே நான் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா சிக்கனை, இந்த சிக்கனை நான் அந்த கடாயோடவே அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி, மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஸ்பூனு நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா பாருங்கள், இந்த ஸ்டேஜில் ஆயில் சேர்க்குறேன். ஸோ ஆயிலும் இதுலேயே நம்ம சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா மூடி போட்டுட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா தண்ணி ஊற்றாமல் நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஆயில் விட்டதுக்கப்புறமா. இப்போது மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நான் சிம்மில் வச்சு வேக வச்சேன். பாருங்கள், நான் தண்ணியே ஊற்றலை. அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி, அந்த தக்காளியில் இருக்கிற அந்த ஜூஸு எல்லாமே பார்த்திங்கன்னா சிக்கனு ஆல்மோஸ்ட் 50% வெந்துடுச்சு. இப்போ நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தேன் அந்த பாலக்கீரை, பச்சை மிளகாய், பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாமே அரைச்சி நல்லா எடுத்துகிட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த ஜார்லேயே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதிலே சிக்கன்லேயே ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது சிக்கனில் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மறுபடியும் வேக வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்,
நல்லா இந்த அளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. ஸோ தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துடுச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ, குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொதிக்க விட்டு இறக்கிக்குங்க. அவ்வளோதான். எனக்கு இப்போ இந்த அளவுக்கு போதுன்றதுனால நான் வந்து கொத்தமல்லி தூவி நான் இறக்கிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூப்பரான ஒரு செம்ம டேஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கீரையை சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க அழகாக சாப்பிட்டோங்க. ஸோ அதுக்கப்புறமா எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. பாருங்கள், இந்த குழம்ப நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நல்லா பாலக் கீரை சிக்கன் குழம்பு தயாராகிடுச்சு. இந்த குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாப்பாடு எல்லா இதுக்கும் வந்து இந்த டிஷ்ஷு வந்து சூப்பராக செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் மறுபடியும் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஷைனியின் சமையல் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.